வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே. தமிழண்டா என்ற உரிமை குரல். சிம் மொபைலில் யூஸ் பண்ணுறோம்ல, முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறையா சிம் இருந்திருக்கும். டாட்டா டொக்கோமோ இருந்திருக்கும், வோடாஃபோன் இருந்திருக்கும், ஏர்செல் இருந்திருக்கும், ஐடியா இருந்திருக்கும், அதே போல் ஏர்டெல், இப்போ ஜியோ. இப்போ இருக்கிறதுலே சிம் அதிகம் பார்த்தீங்கன்னா மக்கள் யூஸ் பண்ணுறது ஒன்று ஏர்டெல் இல்லைனா ஜியோ. இருக்க இருக்க இந்த சிம்மு மற்ற சிம்முலாம் காணாமல் போயிடுச்சு பார்த்தீங்களா. என்னன்னு யோசிக்கும் போது இதுவும் ஒரு அரசியலாக தான் நான் பார்க்குறேன். எப்படின்னா, காசு இருக்குது அப்படின்றதுனால எல்லாத்தையும் நான் விலைக்கு வாங்கிடுவேன் அப்படின்ட்டு ஒரு பணக்காரன் யோசிக்கிறான்ல, அப்படி தானே இருக்குது. பாருங்கள், இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஏர்டெல் நிறுவனமும் இருக்காது. ஏன்னா 2 ஆப்ஷன் 3 ஆப்ஷன் இருக்கும்போது ஜனங்க என்ன பண்ணுவீங்க, இதில் நெட்டு எனக்கு சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்னும் போது, எனக்கு சரியாக டவர் கிடைக்கல அப்படின்னும் போது என்ன பண்ணுவீங்க, வேறு ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணுவீங்க. ஏர்டெல் சூஸ் பண்ணுவீங்க, ஏர்செல் சூஸ் பண்ணுவீங்க, ஐடியா சூஸ் பண்ணுவீங்க, டாட்டா டொக்கோமோ சூஸ் பண்ணுவீங்க, இல்லை வோடாஃபோன் சூஸ் பண்ணுவீங்க. இது எல்லாத்தையும் நிறுத்திட்டா அப்போ நீ என்னை மட்டும்தானே நாடி இருக்கணும் அப்படின்ட்டு சூஸ் பண்ணவர் தான் ஜியோ. அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளானிங் தான்ல. மக்களை நிம்மதியாக நீங்கள் வாழ விட மாட்டீங்க. ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு இதில் கொள்ளடிச்சிக்கிட்டே இருப்பீங்க. ஏன்டா நீங்கள் மட்டும்தான் நல்லா சம்பாதிக்கணும், லைஃப்பில் மூவ் பண்ணி போய்கிட்டே இருக்கணும், மற்றவங்களாம் உன்னை நாடியே இருக்கணுமா? ஏமாந்து உன்னை நாடியே இருக்கணுமா? நான் ஏன்டா ஒருத்தரை நம்பி இருக்கணும்? முக்கியமாக நான் சொல்கிறேன், ஜனங்களுக்கு என்னைக்கு இந்த மொபைல் மேலே உள்ள பற்றுகள் எல்லாம் மொத்தமும் வெறுப்பாகி போகிறீங்களோ அன்னைக்கு இவனுங்களாம் திருந்துவானுங்கன்னு நான் நினைக்கிறேன். அன்னைக்கு இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வரும். நம்மளோட ஆசைகள் எல்லாம் இதில் போகிறதுனால தான் இவனுங்க ஆடுற ஆட்டம்லாம் அதிகமாக இருக்குது. நான் மட்டுமே சம்பாதிக்கணும் என்ற ஒரு உள் மனசு அவங்களுக்குள்ள சொல்லி வச்சிருக்கல, அதெல்லாம் வேரோடு பிடுங்கி எடுக்கிறதுக்கு நாம் எல்லாம் மனசு வைக்கணும். அது எப்போ நடக்கும்னு தெரில. இப்போ தான் நான் விதை போட்டிருக்கேன். யோசித்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.